பீர்க்கங்காய் பிரட்ட போகிறோம். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா வேர்க்கடலை ஒரு 7 காஞ்ச மிளகாய் எடுத்துக்கலாம். க்ளீனாக பிரட்டிடலாம், நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இந்த மாதிரி சவுண்டு வருது பாருங்கள், அந்த சவுண்டு வரும்போது பார்த்திங்கன்னா எடுத்துடலாம். இந்த அளவுக்கு தான் போதுமாக இருக்கும். அதிகமாக ஓட்டால் தீஞ்ச மாதிரி ஆகிடும். இந்த அளவு வறுபட்டால் போதுமானது. இப்போதே அரைக்கலாம். எடுத்து ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். வேர்க்கடலை மிளகாய் வறுத்தாச்சு. தோலை நீக்கிட்டு க்ளீனாக இடித்து எடுத்துடலாம். உரலில் இடிச்சிடலாம். இன்றைக்கி மிக்சியில் கூட அரைக்கலை. உரலில் நம்ம இடித்தோம்னா ஒரு கொரப்பான அது அரைச்சி இடித்து எடுத்துடலாம். ஒரு கொரப்பாக கரைச்சி இடித்து எடுத்தாச்சு. விழுந்தால் போதுமாக எடுத்துடலாம். பெருங்க பார்த்தா ரொம்ப இலசு தான், நல்லா நீட்டாக இருக்குது. பட் இலசு இந்த தோல் லைட்டாக அந்த தோலை எடுத்துகிட்டு, நீங்கள் தோல் எடுக்காமல் இலசுன்றதால் நீங்கள் தோலை எடுக்காமல் கூட செய்யலாம், நல்லா தான் இருக்கும். தோல்லையும் நமக்கு வந்து தேவையான சத்து இருக்குது. இருந்தாலும் லைட்டாக கொஞ்சம் தோலை எடுத்துகிட்டு அப்படியே பொடியாக கட் பண்ணிட்டு ஒரு பீர்க்கங்காய் பிரட்டல் செஞ்சிடலாம். ஓகேங்களா? இல்லை நம்ம உடம்புக்கு தேவையான சத்துக்கள் அனைத்தும் இதில் இருக்குது. இதில் வந்து 3 காய் இருக்குது. லீலான காய் தான், ஒரு இலசு நல்லா சூப்பராக இருக்குது. இந்த லாஸ்ட்டு கட் பண்ணிடலாம். லைட்டாக நார் இருக்குது. இலசு தான், பட் நார் கொஞ்சம் இருக்குது. இந்த கத்தியில் வந்து தோல் செதுக்கிறதுக்கு தனியாக வந்து ஒரு இது இருக்குது. இருந்தாலும் நம்ம கத்தியில் லைட்டாக நார் இருக்குது. நார் இல்லைன்னா நம்ம அப்படியே போடலாம். இதே போல் எடுத்துகிட்டு நம்ம க்ளீனாக கட் பண்ணிக்கலாம். இந்த பிங்கை வந்து தோல் க்ளீனாக எடுத்துகிட்டோம். இதை 4ஆக போடணும். 2 ஆச்சுங்களா? இப்போ 2 4 ஆச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா பொடியாக எந்த அளவுக்கு பொடி வேணும்னா ரொம்ப இலசு சூப்பராக இருக்கும். பொடியாக கட் பண்ணிட்டோம். அது மாற்றிடலாம். அது கூட எல்லாத்தையும் கட் பண்ணிட்டு ஒரு சூப்பரான ரெசிபி செஞ்சிடலாம். பீர்க்கங்காய் க்ளீனாக கட் பண்ணியாச்சு. தேவையான பொருள் மணத்தக்காளி செடி ஒன்று போடுறோம். இடிச்ச வேர்க்கடலை மிளகாய் கொரப்பாக அடித்து வச்சுருக்கோம். வெங்காயம், கருவேப்பிலை, உப்பு, கடுகு, இடித்த பூண்டு, எண்ணெய், இவ்வளோ தாங்க. சூப்பராக செஞ்சிடலாம். எண்ணெய் காய்ச்சி பால் காய்ச்சி எண்ணெய் ஊற்றிடலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு. கடுகு போட்டுடலாம். இடித்த பூண்டு நல்லா ஃப்ரை பண்ணுங்க. அடுத்து வெங்காயம், இந்த பீர்க்கங்காய் நம்ம தண்ணியே சேக போடலாம். தண்ணி சேகாமல் செய்ய போகிறோம். ஓகேங்களா? போட்டுடலாம். கருவேப்பிலையும் போட்டாச்சு. பீர்க்கங்காய் போட்டுடலாம். அதெல்லாம் ஃப்ரை பண்ணுங்க. தண்ணியை ஊற்றலாம். இந்த உள்ளது நீச்சத்தே போதுமானது. நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இது வந்து தண்ணியை ஊற்றலைங்க. தண்ணி ஊற்றாமலே ஃப்ரை பண்ணிக்கலாம். இது மணத்தக்காளி கீரை ஒரு செடி இருக்குது, போட்டு விடு. இது போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். தண்ணியே ஊற்றலைங்க. அப்படியே க்ளீனாக பட்டு வந்துட்டு இந்த உள்ள நீர் சத்தே போதுமானது. தண்ணி ஊற்றணும் அவசியம் இருக்காது. இன்னும் 2 நிமிஷத்தில் இறக்கிடலாம். வேறு லாஸ்ட்டாக அந்த வேர்க்கடலை மிளகாய் இடித்து வச்சுருக்கோம் போட்டு க்ளீனாக இறக்கிடலாம். ஹெல்த்தி பெனிஃபிட்ஸ்லாம் நிறைய இருக்குது. ஓகேங்களா? இருக்குங்க. சூப்பராக பரட்டிருக்கோம். சூப்பராக வெந்திருக்கு. இப்போ வேர்க்கடலை சேர்த்துவாங்க.
நல்லா வெந்திருக்கு, தண்ணியே ஊற்றாமல் செஞ்சுருக்கோம். வேர்க்கடலை வந்து குழம்பா அடிச்சுக்குவோம், கொஞ்சம் போட்டுக்கலாம். அப்புறம் மறுபடியும் மசாலா பாதியாக போட்டுருவோம், பாதியை போட மாட்டோம். இவ்வளோதான், அப்படியே அடிக்கலாம். சூப்பர் டேஸ்ட்டாக ரெடி பண்ணிட்டோம். இந்த பார்த்தீங்கன்னா மருத்துவம் நிறைய இருக்குது. அதனால இந்த பேருங்க அடிக்கடி செய்யணும், சாப்பிட ரொம்ப நல்லது. கோயில் கூட செய்யலாம், அவ்வளோ அருமையாக இந்த வேர்க்கடலை எப்படி கோயில் செஞ்சு சூப்பர் டேஸ்ட்டாக இருக்குங்க. ஓகே, அப்படியே அரைக்கலாம். இதை பீர்க்கங்காய் வந்து செஞ்சிட்டோம், ஒரு பொரியல் செஞ்சுருக்கோம். ரெண்டு நன்மை என்னென்னு பார்க்கலாம். பீர்க்கங்காய் இதயத்திற்கு நல்லது. பீர்க்கங்காயில் நார்ச்சத்து அதிகம் உள்ளது. மேலும் இது விட்டமின் சி மற்றும் ஏ ஆகியவற்றின் நல்ல மூல ஆதாரமாகும். பீர்க்கங்காய் எவ்வாறு சமையலில் பயன்படுத்த வேண்டும்? காய்கறிகளை பச்சையாக சாப்பிடும்போது உடல் ஊட்டச்சத்துக்கள் மிகவும் எளிதாக கிடைக்கின்றன. மற்றவை சமைத்து சாப்பிடும்போது உடல் மூலம் உறிஞ்சப்படுகின்ற என்று ஊட்டச்சத்து நிபுணர் பீர்க்கங்காய் சாலட், பீர்க்கங்காய் கறி, பீர்க்கங்காய் பொரியல் ஆகியவற்றை சாப்பிடலாம். பீர்க்கங்காயில் பல ஊட்டச்சத்துக்கள் சமைக்கும்போது ஆவியாகி வெளியேறி போகும். எனவே அதிக தண்ணீரை பயன்படுத்தி காய்கறிகளை அதிக நேரம் சமைத்து தவிர்க்கவும். குறிப்பாக உடலுக்கு தேவையான வைட்டமின்களும் பெற பீர்க்கங்காய் உதவுகிறது என்று ஊட்டச்சத்து. பீர்க்கங்காயில் நன்மைகள். ஊட்டச்சத்து உடலில் வீக்கத்தை குறைப்பதில் இருந்து எடை இழப்பு உதவுகிறது. வரை பீர்க்கங்காயை உணவில் சேர்ப்பது பல நன்மைகள் தருகிறது. பீர்க்கங்காய் விட்டமின் சி, இரும்பு, மெக்னீசியம், ரிபோஃப்ளோவின், தியாமின் மற்றும் தாதுநாகம் ஆகிய சத்துக்கள் கொண்டது. இது உடலில் ஏற்படும் வளர்ச்சியை குறைக்க உதவுகிறது. பீர்க்கங்காய் இரும்பு மற்றும் மெக்னீசியம் ஆகியவற்றின் மூலமாகும். இதில் வளர்ச்சி எதிர்ப்பு பண்பு மற்றும் பீட்டா கரோட்டின் அதிகம் உள்ளது. இது கண் ஆரோக்கியத்தை மேம்படுத்த உதவுகிறது. இது கல்லீரல் ஆரோக்கியத்தை சரி செய்ய, கல்லீரலை நச்சுத்தன்மையில் இருந்து விடுவிக்கவும், ஆல்கஹால் போதையிலிருந்து நம்மை விடுவிக்கவும் உதவுகிறது. பீர்க்கங்காய் உடலில் இருக்கும் நச்சுக்களை, ஆல்கஹால் எச்சங்களை அகற்றி உதவும். உடலில் கொழுப்பு குவிவதை தடுக்கவும் உதவும் என்பதால் கல்லீரல் செயல்பாட்டுக்கு இது அற்புதமாக கருதப்படுகிறது. பீர்க்கங்காய் கோடை அதிகப்படியான உடல் வெப்பத்தை குறைக்க உதவுகிறது. இது பல நோய்க்கு தடுக்கவும் உதவுகிறது. பீர்க்கங்காய் உண்பதால் நமக்கு உடலுக்கு எவ்வளவு நன்மைகள்? பீர்க்கங்காய் மலச்சிக்கல் தீர்க்கும், உடல் எடை குறைக்கும், இரத்த சர்க்கரை நிவர்த்தியாக்கும் உதவும். மேலும் இது குறித்த நன்மைகளை தெரிந்து கொள்ள பீர்க்கங்காய் சிறந்த கோடைக்கால காய்கறியாகும். பீர்க்கங்காய் சர்க்கரை சுரக்காய் குடும்பத்தைச் சேர்ந்த. இதில் நார்ச்சத்து, வைட்டமின் ஏ, வைட்டமின் சி, இரும்பு, மெக்னீசியம், வைட்டமின் பி6, பொட்டாசியம், சோடியம், தாதுநாகம், தாமிரம் மற்றும் செலியம் ஆகியவற்றின் ஒருங்கிணைந்த உணவாகும். பீர்க்கங்காய்
அதிக நார்ச்சத்து மற்றும் நீர்ச்சத்து நிறைந்த காய் ஆகும். இது மலச்சிக்கல் பிரச்சனைகளை தீர்க்கும். பீர்க்கங்காய் உங்கள் இரத்த சர்க்கரை அளவை சமநிலைப்படுத்த உதவும். பீர்க்கங்காய் உடலில் இருக்கும் நச்சு கழிவுகளை எச்சங்களை அகற்ற உதவும். உடலில் கொழுப்பு வெளியேற்ற உதவும் என்பதால் கல்லீரல் செயல்பாட்டுக்கு இது அற்புதமாக கருதப்படுகிறது. பீர்க்கங்காய் கோடை அதிகமான உடல் வெப்பத்தை உதவும். இது பல நோய்களை தடுக்க உதவுகிறது. ஊட்டச்சத்து இந்த பீர்க்கங்காயில் எவ்வளோ நன்மைகள் இருக்குன்னு தெரிஞ்சுதிங்க. அதனால் அடிக்கடி சாப்பிடுங்க. எல்லோரும் ஆரோக்கியம் இருங்க. இது உப்பு காரம் எல்லாம் கட்டான முறையில் போட்டு செஞ்சுருக்கோம். சூப்பராக செஞ்சுருக்கு. நீங்கள் இது ஒரு துவையில் கூட செய்யலாம், சட்னி கூட செய்யலாம், அப்படி செய்யலாம். சாம்பார் காரசாம்பார் எல்லாத்துலேயும் போடலாம். அருமையான டேஸ்ட்டில் செஞ்சுருக்கோம். ஓகேங்களா? இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன். மீண்டும் அடுத்த ஒரு எப்படி சாப்பிட்டு பார்த்துலாம் கொஞ்சமாக. நீங்களும் இதே போல் செஞ்சு சாப்பிடுவது கண்டிப்பாக கமெண்ட் சொல்லுங்கள். ஓகே காய்ஸ்.